ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்களும் இங்கே நலம், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இப்போ இன்றைக்கி பேச போகிற டாபிக் நடைப்பயிற்சி தாங்க. வாக்கிங்கை பற்றி தான் பேச போகிறோம். இப்போல்லாம் ஆரோக்கியம் ரொம்ப குறைஞ்சிட்டே வருதுங்க. இந்த இருக்கிற காலத்தில் எல்லாருமே கால் வலி, மூட்டு வலி, இடுப்பு வலி, உடம்புல அந்த பிரச்சனை செய்து இந்த பிரச்சனை செய்து அப்படின்ட்டு எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நம்ம உடல் உழைப்பு இல்லாதது தாங்க. இந்த உடல் உழைப்பில் நம்மளுக்கு தேவையான உடலில் சூடு இல்லை, நம்மளுக்கு ரத்த ஓட்டம் சீராக இல்லை, வீட்டுக்குள்ளே நம்ம எல்லா வேலையெல்லாம் சுருங்கி போயிடுச்சு. அப்போ இருந்த காலத்தில் அம்மி, ஆட்டு உரல், கல்லில் துணி துவைக்கிறது, ஆற்றுல போய் துவைக்கிறது, இந்த மாதிரி நிறைய எக்ஸசைஸ் போன்ற வேலைகள்லாம் இருந்தது. இப்போ இருக்கிற எல்லாமே ஃப்ளாட் ஆகிடுச்சு. ஃப்ளாட்டுக்குள்ளேயே எல்லாமே இருக்குது, எல்லாமே அட்டாச்சிங்காக இருக்குது. வாஷிங் மிஷின்லேருந்து ஆட்டோமேட்டிக்கு, பாத்திரம் தேய்க்கிறது ஆட்டோமேட்டிக்கு, மிக்சி, கிரைண்டரு பொருளாக வந்துடுச்சுங்க. அதனால் நம்ம உடலுக்கு தேவையான உழைப்பு ரொம்ப 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 குறைஞ்சிக்கிட்டே வரனால நோய் அதிகமாகிட்டே போகுதுங்க. அரை மணி நேரமாவது நடக்கணுங்க. இப்போ இருக்கிற இதில் என்னது, நம்ம வேலை செய்கிற வண்டின்ட்டு ஒன்று விடுறாங்க, கேபுன்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டுக்கிட்டே கூட்டிகிட்டு போயிடுது, மறுபடியும் ஆஃபீஸில் போய் விடுது. அங்கேயும் நம்ம சேர்லேயே உட்காந்து கம்ப்யூட்டர், லேப்டாப்புன்ட்டு வேலை பார்ப்போம். அப்புறம் அங்கேருந்து உட்காந்துட்டு மறுபடியும் ஏறி ஸ்டெப்ஸில் ஏற மாட்டோம், லிஃப்ட் இருக்கும். அங்கேருந்து இறங்கி மறுபடியும் காரில் ஏறி மறுபடியும் வீட்டு வாசல்லே விட்டுருவாங்க. வீட்டில் எல்லாமே சுருக்கமான வேலைகள். இப்படி எல்லாமே சுருக்கி கொண்டே போகிறனால நம்மளுடைய நோய்கள் எல்லாம் பெருகி கொண்டே போகுதுங்க. இது தாங்க உண்மையான காரணம். இதுக்கு எல்லாமே நம்மளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது என்னென்னா வாக்கிங் தாங்க. நீங்கள் எவ்வளவு செலவு பண்ணாலும் இயற்கை கொடுத்த வரம் இந்த ஒரு நடைப்பயிற்சி தாங்க. இந்த நடைப்பயிற்சியை செய்ய உங்களுக்கு நேரம் இல்லாமல் இருக்கலாம். அதிகாலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறவங்க நிறைய பேர் இருக்கலாம், நைட்டு தான் அதோட வருவீங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு என்ன செய்கிறதுன்றது நீங்கள் தான் முடிவு பண்ணணும். அப்படி இல்லாமல் வீட்டில் இருக்கிறவங்க குழந்தைய வச்சுக்கிட்டு வாக்கிங் போக முடியாமல் கஷ்டப்படுறவங்களும் இருக்காங்க. குழந்தை பிறந்த உடனே அப்டமன் ரொம்ப பெருசாகிட்டு அதனால் எக்ஸசைஸ் பண்ணாலும் குறைய மாட்டுது அப்படின்னு அவங்க எல்லாருக்குமே நான் கொடுக்குற ஒரு பதிவு இது. மேக்ஸிமம் எல்லாருக்காகவும் நடைப்பயிற்சி தேவைங்க. நம்ம உறுப்புகளுக்கு நம்பிக்கை துரோகம் செய்கிறோங்க. மூளை, இதயம், நுரையீரல், கல்லீரல்னு நம்ம உடல் உறுப்புகளை எல்லாமே நம்ம உயிர்ப்புடன்னு வச்சுருக்கணுங்க. இடைவிடாமல் அதெல்லாம் நம்மளுக்காக ஓடிக்கிட்டு வேலை செஞ்சிட்ருக்கு நம்ம உடல் உறுப்புகள். அது எல்லாத்தையுமே தாங்கி பிடிக்கிறது நம்ம உடம்பு தாங்க. ஆனால் அந்த உடம்பு மட்டும் என்ன செய்கிறோம், நம்ம உடல் உழைப்பு இல்லாமல் அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கு தேவையானது நம்மளுக்கு நடைப்பயிற்சி அதிகமாக தேவைப்படுதுங்க. ரத்த ஓட்டத்தையும் பிராணவாயுவையும் செரிமானத்தையும் சிறப்பாக செயல்பட வைக்கோங்க. நோய் வராமல், முக்கியமாக நோய் வராதுங்க. எந்த நோயும் நம்மக்கிட்ட அண்டவே அண்டாது நடைப்பயிற்சி இருந்தேன்னா. சில பேர் நினைப்பாங்க, நான் குண்டாக இருக்கிறேன் அதனால தான் வாக்கிங் போகிறேன், ஐயோ நான் ஒல்லியாக இருக்கேன், நடந்தால் இன்னும் ஒல்லியாகிடுவேன். இதெல்லாம் கிடையாதுங்க. நம்ம மைண்டில் அப்படி பதிய வச்சிட்டாங்க நெகட்டிவை. அதெல்லாம் எடுத்து போட்டுட்டு நம்ம நடந்தால் ஆரோக்கியமாக இருக்கும். இதை மட்டும் நினைங்க. தொப்பை இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, ஒல்லியாக இருந்தாலும் சரி, குண்டாக இருந்தாலும் சரி. நிறைய பேர் ஏன் எல்லாரும் கேட்டிருக்காங்க என்னையே, ஒல்லியாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் நடக்கிறீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு அதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன், அவ்வளோதான். அப்படி நீங்கள் அவங்க நெகட்டிவாக கேட்குறவங்க எதிர்க்க பாசிட்டிவாக சொல்லிட்டு பதிலாக கடந்து போயிட்டே இருங்க. ஸோ நம்ம நடைப்பயிற்சியில் அதிகமாக கவனம் செலுத்துறது முக்கிய பங்கு. என்ன பலன்னா, உயர் ரத்த அழுத்தத்தை குறைக்கும், உடல் எடையை கட்டுக்குள் வைக்கும், ரத்த ஓட்டத்தை முறைப்படுத்தி ரத்த குழாயில் தேங்கி இருக்கும் கொழுப்பு திட்டுக்கள் எல்லாம் நீக்குங்க. கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க சுகர் அளவு. வயசான தோற்றத்தை தள்ளி போடும். தினமும் தவறாமல் நம்ம வாக்கிங் பண்ணியே ஆகணுங்க. அதேமாரி நடக்கும்போது என்ன செய்யக்கூடாது, பேசிக்கிட்டே நடக்கக்கூடாது. நம்மளுக்கு லங்ஸுக்கு போக வேண்டிய ஆக்சிஜனுடைய லெவல் என்ன ஆகிடும்னா கம்மியாயிடும். ஸோ நம்ம நடக்கும்போது என்ன செய்யணும், சுறுசுறுப்பாக நல்லா கையை வீசிக்கிட்டு அதில் கவனத்தை வச்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமாக இருப்போம். இது செஞ்சால் ஆரோக்கியமாக இருப்போம். இந்த மாதிரி பாசிட்டிவான எண்ணங்களையும் நம்ம மனதில் அப்படியே யோசிச்சுக்கிட்டு நடக்கணும். அதுவும் ஒருத்தவங்களாம் நடந்தனா என்ன ஆகாது, நம்மளுக்கு அது ஒரு சோர்வை கொடுக்கும். 1 2 3 4 அப்படின்னு ஒரு குழுவாக நடந்தீங்கன்னு நினச்சிக்கோங்களேன், அதில் ஒரு உற்சாகமாக இருக்கும். ஆனால் குழுவாக நடக்கிறோன்னு சொல்லிட்டு பேச்சுக்களை பேசாமல் குறைச்சிக்கிட்டு நம்ம நடக்கலாம். இதயத்தை ஆய்விலே வெளியிட்ருக்காங்க. இதெல்லாம் ஹார்ட் ப்ராப்ளம் நிறைய பேருக்கு அங்கே இருக்காதுங்க. நிறைய பேர் இந்தியாஸில் தான் ஹார்ட் ப்ராப்ளம் ஜியோ பண்ணேன் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஹார்ட் ப்ராப்ளத்தை பற்றி சொல்கிறாங்க. அதுக்கு எல்லாமே நம்மளுக்கு தேவையான ரத்த ஓட்டம் நம்ம இதயத்துக்கு சீராக போகாதது தாங்க காரணம். ஸோ நம்ம நடைப்பயிற்சினால் நம்மளுக்கு எவ்வளோ ஒரு ஆரோக்கியம் இருக்குது பாருங்கள். ஏகப்பட்ட நன்மைகள் இருக்குங்க, சொல்லிக்கிட்டே போகலாம். இதுக்கு எல்லாமே
மகிழ்ச்சியை கொடுக்குங்க. நம்மளுக்கு மகிழ்ச்சியை மனதில் வந்து ஒரு புத்துணர்வு கொடுக்கும். நம்ம உடம்புல ஹார்மோன் சரியாக சுரக்கலை, இது கரெக்டான அளவு நம்மளுக்கு என்ன செய்யும், சுரக்கும். ஸ்ட்ரெஸ்லேருந்து மன அழுத்தம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க, டிப்ரெஷன் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அப்படிப்பட்டவங்களுக்கு எல்லாருக்குமே என்னது வாக்கிங் ரொம்ப 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 நல்லதுங்க. அப்புறம் மூளையில் உள்ள ஹிப்போகாம்ப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி ஒன்று இருக்குங்க. அது செயல்படுவதற்கு முக்கிய பங்கு இந்த நடைப்பயிற்சி இருக்குங்க. தொடர்ந்து ஒரு 5 days நீங்கள் நடந்து பாருங்களேன். உங்களுக்கே ஒரு மனநிலைமையில் ஒரு புத்துணர்ச்சியோ ஒரு உற்சாகமோ கண்டிப்பாக நம்மளுக்கு தெரியும். இதில் உங்களுக்கே வந்து ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கிறது புரிய வரும். சில பேர் சொல்லுவாங்க, வீட்டுக்குள்ளே நடக்கிறது நான் வாக்கிங் போகிறேன், ஏன்னா வெளியில் என்னால் போக முடியாது, குழந்தைய வச்சுக்கிட்டு இருக்கேன், வயசானவங்கள பார்த்துட்ருக்கேன் அப்படி இப்படின்ட்டு. அதெல்லாம் வாக்கிங் கிடையாதுங்க. ஏன்னா நம்ம காலையிலையும் சாயங்காலம் தான் வாக்கிங் போகணுன்னு சொல்லுவாங்க. அது எதுக்குன்னா, அதிகாலையில் சூரிய ஒளி வந்து நம்ம உடம்புல படுறனால விட்டமின் டி சத்து நம்மளுக்கு அதிகப்படியாக கிடைக்கிது. நம்ம ரத்தம் ஓட்டமும் அவ்வளோ ஒரு நல்ல ஃபங்க்ஷன் ஆகும். ஈவினிங்கும் அதிலேயே அந்த இளம் வெயில் மறையுது பார்த்திங்களா, அதுலேயும் நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, விட்டமின் டி கிடைக்கிது. ஸோ நம்ம வீட்டுக்குள்ளே நடக்கிறனால இந்த சூரிய ஒளி நம்மளுக்கு கிடைக்க ரெகுலேஷன் கொடுக்கும்னு சொல்கிறதுலாம் 100%லாம் பியூர் கொடுக்க முடியாது. ஸோ நம்ம வெளியே ஒரு கிரவுண்டு, நான் காமிச்ச மாதிரி கிரவுண்ட்லேயோ இல்லை வந்து பீச் ஓரங்கள்லையோ இல்லை வண்டிகள்லாம் போகாத இடத்துலையோ அமைதியான இடத்துலலாம் நீங்கள் நடக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு சூரிய ஒளி உடம்புல படுறனால அந்த கால்சியம் சத்து அதிகப்படியாங்க உங்களுக்கு கிடைக்க அதிகப்படியாக வாய்ப்பு இருக்குது. அதேமாதிரி வாக்கிங் போகிறேன்னு சொல்லிட்டு உடனே நீங்கள் அதிகமாக நடந்துட்டு 2வது நாள் சோர்வை உண்டாக்கிடும். அதனால் கொஞ்சம் தூரம் உங்களுக்கு ஃபஸ்ட்டு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள், இன்னும் கொஞ்சம் தூரம் அப்படி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக நடந்துட்டு அது உங்களுக்கு உடம்பு முடியாத போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம் சில பேருக்கு. நான்லாம் வந்து அதிகப்படியாக ஃபஸ்ட்லேயே நடக்க ஆரம்பிச்சிட்டேன். சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால் இது ஒரு டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதே போல் சில பேர் வாக்கிங் போகும்போது நான்லாம் பார்க்கிலலாம் பார்த்துருக்கேன். சில பேர் என்ன செய்வாங்க, வாக்கிங் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மொபைலில் வாட்ஸ்அப்பு, இந்த முகநூல், சமூக இதில் வலைத்தளங்களில் வந்து பார்த்துக்கிட்டே போவாங்க. இதெல்லாம் வந்து சரியில்லை. அப்படிலாம் பார்த்துக்கிட்டு நடக்கிறதெல்லாம் கண்டிப்பாக அது நடைப்பயிற்சி கிடையாது. அதனால் நீங்கள் அதுக்கு சும்மா உட்காந்து உங்கள் ஃபோனை நோண்டுறதே பெஸ்ட்டு. ஸோ நடக்கணும்னு நினச்சிட்டிங்கன்னா உங்கள் மனசை தூய்மைப்படுத்திட்டு எனக்கு முக்கியமாக எல்லாத்தையும் விட ஆரோக்கியம் கிடைக்க போகுது அப்படின்னு முழு நம்பிக்கையோடு வச்சு நீங்கள் அந்த இளம் வெயிலில் நடக்கிறனால இத்தனை நன்மைகள் இருக்குங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நன்மைகளை சொல்லியிருக்கேன். உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தேன்னா என்னோட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.